வணக்கம். இன்றைக்கி நாம் பழனியில் வெற்றிகரமாக இயங்கிட்டு வர கிரீன் டெக் பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இவங்க என்ன மாதிரியான பில்டிங்ஸ் எல்லாம் வந்து கட்டுறாங்க, அதில் என்னென்ன மாதிரியான சர்வீசஸ் இவங்க கொடுக்குறாங்க, ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். முதல்ல அவங்களோட ஆஃபீஸை விசிட் பண்ணிடலாங்க. இவங்க ஆஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பழனி பாண்டியன் நகரில் தட்டாங்குளம் மெயின் ரோட்டில் இருக்குங்க. இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர், இன்டீரியர், ஸ்ட்ரக்சரல், அது போக உங்கள் வீடுகளுக்கு இல்லை கட்டடங்களுக்கு தேவைப்படக்கூடிய 2D பிளானிங், இல்லை 3D எலிவேஷன் சம்மந்தப்பட்ட பிளானிங்ஸு, டிசைனிங்ஸு, இல்லை தனிப்பட்ட வீடுகள் கட்டணும், இல்லை எங்களுக்கு வந்து கமர்ஷியல் பில்டிங்ஸ் கட்டணும் அப்படின்னாலும் சிறப்பாக பண்ணுறாங்க. அப்படியே நம்ம போய் இவங்க ப்ராஜெக்ட் பார்த்துட்டு வந்துடலாங்களா? இந்த கிரீன் டெக் பில்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பழனியில் 10 வருஷமாக வெற்றிகரமாக இயங்கிட்டு இருக்கிறாங்க. 50க்கும் அதிகமான வீடுகள் மற்றும் கமர்ஷியல் பில்டிங்ஸை இவங்க வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றி இவங்ககிட்ட கேட்டுக்கலாம். முதல்ல அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கோம். சார் வணக்கம் சார். உங்கள் நேம் சொல்லுங்கள் சார். இன்ஜினியர் முகமது பாசித். சூப்பர் சார். சார் உங்கள் நேம்? சார் உங்கள் நேம்? சூப்பர் சார். சார் நீங்கள் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் வந்து எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க சார்? லாஸ்ட் 10 இயர்ஸ் சார். 10 இயர்ஸாக இருக்கிறீங்க. இப்போது நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறீங்க ஒரு 50 ப்ராஜெக்ட்ஸ்க்கு மேலே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம பழனிக்குள்ளே மட்டும் பண்ணியிருக்கீங்களா, எங்கே பண்ணியிருக்கீங்க சார்? பழனி சரௌண்டிங்ஸ், பழனி, நெய்க்காரப்பட்டி, ஆய்க்குடி, நம்ம பழனி இன் அண்ட் அரௌண்ட் ஏரியாஸ் ஃபுல்லாகவே நீங்கள் ஃபுல்லாக பண்ணுறோம் சார். இப்போ நீங்கள் புது வீடு மட்டும்தான் கட்டுவீங்களா, இல்லை பழைய வீடு ரெனோவேஷன்ஸ், இல்லை ஏற்கனவே இருக்கிற வீட்டில் மாடியில் கட்டணும் அதெல்லாம் பண்ணுவோம் சார். அந்த மாதிரியும் பண்ணுறோம். ரைட் சார். இப்போ நம்ம வந்து உங்களோட நேதாஜி நகர் ப்ராஜெக்டில் இருக்கோம். இந்த வீடுடைய அளவு சொல்லுங்கள் சார், என்ன ஏரியாவில் கட்டியிருக்கீங்க சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேசிங் சைட்டு, 1130 வடக்கு பார்த்த வீடு. வடக்கு பார்த்து எத்தனை சைட்டுங்க சார்? 1135 சதுரடிங்க சார். சரிங்க. 1432 சதுரடியில் பில்டிங் பண்ணிட்டு. இல்லை நான் ஏன் சென்ட்டில் கேட்டேன் அப்படின்னா பல பேர் ஸ்கொயர் ஃபீட் சொன்னால் சென்ட் தெரியாது நம்ம கஸ்டமருக்கு. வேற ஒன்றும் இல்லை. 2.6 வரும் சார். 2.6 2.5 சென்ட் கொஞ்சம் அதிகம், கொஞ்சம் மேலே. ஓகே சார். ஆமாம். இதில் வந்து நீங்கள் வீடு பார்க்கிங்லாம் வீடு மட்டும் எவ்வளோ கட்டியிருக்கீங்க சார்? பார்க்கிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1350 சதுரடி வரும். ஓகே சார். இங்கே வந்து 2 கார் நிறுத்துற அளவுக்கு இருக்கு இல்லைங்களா? ஒரு கார் நிறுத்தலாம், 2 பைக் நிறுத்தலாம். ஆமாம் சார். ஓகே சார், ஃபைன். ஒரு SUV வெஹிக்கிள் பார்க்கலாம், SUV வெஹிக்கிள் பார்க்கலாம். சூப்பர் சார். இப்போ கீழே எத்தனை ரூம் சார்? சார் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் இருக்குங்க சார், 16. அப்புறம் கிச்சன் அட்டாச். ஓகே. கிச்சன் வித் அட்டாச் டைனிங். இது வந்து டியூப்ளெக்ஸ் மாடலில் கட்டியிருக்கீங்க? ஆமாம் சார், டியூப்ளெக்ஸ். ஃபைன் சார், டியூப்ளெக்ஸ். இப்போ மேலே எத்தனை ரூம்? மேலே 2 பெட்ரூம் இருக்கு சார். 2 பெட்ரூம். இப்போ நம்ம நிற்கிற இந்த ஹாலோட சைஸுங்க சார்? சார் இது 16 16 இருக்கும். கிச்சன் சார்? சார் 16:8. இங்கே இருக்கிறது ஒரு பெட்ரூம், கீழே இது 10 அட்டாச்சு பாத்ரூம். மேலே சொல்லுங்க சார். மேலே வந்து 16:10 மாஸ்டர் பெட்ரூம் சார். ஒரு 16:8 ஒரு இன்னொரு பெட்ரூம், ரெண்டுக்குமே அட்டாச் டாய்லெட். ஓகே. தனியாக செப்பரேட்டாக வாஷ் பண்ணுறதுக்கும் ஏரியா கொடுத்துருக்கோம். நம்ம வாஷிங் எல்லாமே நம்ம பார்த்து கொடுத்து. சரி, இப்போ இங்கே வந்து தண்ணி எப்படி நீங்கள் வாட்டர் ஃபெசிலிட்டி என்ன பண்ணுங்க? நம்ம போர் பண்ணியிருக்கோம் சார். 6 இன்ச் போர், டெப்த் 500 அடி பண்ணியிருக்கோம் சார். சிறப்பு சார். ஆமாம், அதுக்கு வந்து சப்மர்சிபிள் பம்ப் வச்சு எல்லாமே ரெடி பண்ணி மேலே வந்துருக்கோம். இருந்தாலும் அடுத்த டைம் வந்து கிளைண்ட் வந்து நல்ல தண்ணி இருந்துச்சுன்னா நல்ல தண்ணி ப்ரொவிஷன் வச்சிருக்கோம். ப்ரொவிஷனுக்கு நம்ம ஜாயின் பண்ண பம்ப் அவங்க கனெக்ஷன் கொடுத்து வாங்கினா அதில் அப்படியே போட்டுக்கலாம். 2 டேங்க் வச்சுக்கிறோம். ஒன்று உப்பு தண்ணிக்கு, நல்ல தண்ணி, 2க்குமே கனெக்ஷன். எத்தனை லிட்டர் டேங்க் சார்? சார் 1000 வச்சு. 1000. சூப்பர் சார், ஃபைன். மற்றபடி எல்லாம் வந்து பால் காய்ச்சினா போதும். ஆமாம், பால் காய்ச்சினா போதும். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. வேறு எந்த வேலையுமே செய்ய, எந்த வேலையுமே இல்லை. வாஸ்துபடி எல்லாமே. இப்போ கிச்சன் வந்து கிழக்கு பார்த்து சமைக்கிற மாதிரி வச்சிருக்கோம். ஆமாம். ஓகே சார், சிறப்பு. இந்த வீடு தாங்க இப்போ இவங்க வந்து ரீசெண்டாக பில்ட் பண்ணி முடித்த வீடுங்க. இவங்க இதை கட்டி முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள்லேயே வந்து இது சேல் ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்ம வந்து இவங்க ப்ராஜெக்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீட்டை பார்க்க வந்தோம். நேதாஜி நகர் ரேஷன் கடைக்கு நேர் ஆப்போசிட்டில் இந்த வீடு வந்து இவங்க பில்ட் பண்ணாங்க. ஸோ இந்த வீட்டோட ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2.6 சென்ட்டுங்க. 2.5 சென்ட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக வந்துடும். 2 மெயின் என்ட்ரன்ஸ் கேட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கட்டியிருக்காங்க. ஒரு சின்ன கேட் நம்ம நடந்து போகிற மாதிரி இப்போ போகிறது என்ட்ரன்ஸ்க்கு. அந்த பக்கம் கார் பார்க்கிங்க்கான ஒரு கேட்டுங்க. நல்ல ஒரு SUV காரே வந்து நீங்கள் பார்க் பண்ணலாம். ஒரு நார்மல் கார் நீங்கள் செடான் ஒன்று நிறுத்துறீங்கன்னா 2 பைக் நிறுத்தலாம். ஸோ இங்கேருந்து ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லெட்டின் பாத்ரூமே வந்துடுது. அவுட்டரில் ஏதாவது நம்ம பெரிய காரியத்துக்கு போயிட்டு வந்தால் உள்ள வீட்டுக்குள்ளே போய் குளிக்க வேண்டியதில்லை. இந்த இடத்துல இருந்தே நம்ம வந்து வெளியிலேருந்தே குளிச்சுட்டு உள்ளே போயிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு மெயின் என்ட்ரன்ஸில் ஒரு ஸ்டீல் கேட்டும் கொடுத்துட்றாங்க சேஃப்டிக்காக. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வெளியில் இருக்கக்கூடிய லெட்டின் பாத்ரூம். இது வந்து உங்களுக்கு இந்தியன் டாய்லெட்டில் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வெளியில் வர்றது எல்லாமே இந்தியன் டாய்லெட்டில் கொடுத்துருவாங்க. பக்காவான ஃபினிஷிங்கில் டைல்ஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணி நீட்டாக இருக்குது. கிரீன் டெக் பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக அக்ரிமெண்ட் போட்டு என்னென்ன எல்லாம் இருக்கோ A to Z எல்லாத்தையும் அக்ரிமெண்ட்டில் கொண்டு வந்துடுவாங்க. லாஸ்ட்டாக நீங்கள் கேட்குற டேட்டில் அந்த கீயை வந்து கொடுத்துருவாங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த டேட்டுக்கு முன்னாடி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. நல்ல அருமையான பிராண்டில் தரமான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் இவங்களோட எல்லா ப்ராஜெக்டையுமே வந்து பில்ட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து இந்த வீட்டோட ஹாலுங்க. ஸோ ஹால்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே போகிறதுக்கான படி டியூப்ளெக்ஸ் மாடலில் கொடுத்துருக்காங்க. 3 விண்டோ வந்து ஹாலில் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய லாஃப்ட்டும்
மட்டும் இந்த ஹாலில் வந்து இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட்டிங் ஆகட்டும் இல்லை காற்றோட்டமும் எல்லாமே ப்ராப்பராக வர மாதிரி பண்ணியிருக்காங்க. க்ரீன் டெக் உடைய எல்லா பில்டிங்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்து முறைப்படி பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே உங்களுக்கு சீலிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு ஃபால் சீலிங் மாதிரியே இருக்கும். ஜம்முன்னு இருக்குங்க. நல்ல அருமையான பிராண்டடான மெட்டீரியல்ஸ் போட்டு பண்ணுறாங்க. பக்காவான ப்ரொஃபஷ்னல் டீம் வச்சு இவங்க வேலை செய்கிறதுனால வீட்டோட அந்த ஃபினிஷிங்கே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இந்த படியே பார்த்தீங்கன்னா டேம்பராக இல்லாமல் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து விசிபிளாக பார்க்குறதுக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய மாடர்னான விஷயங்களெல்லாம் இவங்களோட ப்ராஜெக்ட்ஸில் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து ஒரு பெட்ரூமோட விண்டோவு எவ்வளோ லுக்காக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பெட்ரூம்குள்ளே போகலாம் வாங்க. உள்ளே போனோம்னா பெட்ரூமில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ரேக் ஒன்று கொடுத்துருக்காங்க, செல்ஃப் கொடுத்துருக்காங்க. அது போக உள்ள விண்டோ ஒன்று வந்துடுது. இதுக்குள்ளே ஒரு அட்டாச்டு பாத்ரூம் லெட்டின் இருக்குங்க. இந்த பெட்ரூம்குள்ளேயே ஒரு லாஃப்ட்டும் வந்துடுதுங்க. க்ரீன் டெக் பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பழனி இன் அண்ட் அரௌண்டில் ஒரு 50க்கு அதிகமான ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் வந்து முடிச்சிருக்காங்க. நிறைய வீடுகள், கமர்ஷியல் பில்டிங்ஸு, கடைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஒர்க்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. பெட்ரூம்குள்ளே இருக்கிற இந்த லெட்டின் இது பார்த்தீங்க அப்படின்னா பாத்ரூம் வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் லெட்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு பிராண்டடான டேப்ஸ் தான் வந்து போட்டிருக்குறாங்க. நீங்கள் வீட்டை நேரில் போய் இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னா இவங்களோட ப்ராஜெக்ட்ஸை நேரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த வீடு வந்து பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து சேல் முடிஞ்சுங்க. இந்த மாதிரி தான் எல்லா வீடுமே இவங்க ப்ராப்பராக பண்ணுவாங்க. இவங்களே வந்து வீடும் கட்டி அதை வந்து சேல் பண்ணியும் கொடுக்குறாங்க. இல்லை உங்ககிட்ட லேண்ட் இருக்குது, எங்களுக்கு வீடு மட்டும் கட்டி கொடுங்க அப்படின்னாலும் அதுக்கான கொட்டேஷன் கொடுத்து அதை வந்து அப்ரூவ் பண்ணி வீடும் கட்டி தராங்க. இல்லை எங்களுக்கு வந்து ஏற்கனவே கீழே ஒரு வீடு இருக்குது, மேலே வந்து ஒரு வீடு நாங்கள் கட்டணும், ஃபஸ்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டணும் அப்படின்னாலும் அதையும் பண்ணி தராங்க. ஏற்கனவே இருக்கிற வீட்டை ரெனோவேட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்குது அப்படின்னாலும் அதையும் பிரமாதமாக செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து நம்ம வந்து கிச்சன் ஏரியா வந்திருக்கோம். கிழக்கு பார்த்து சமைக்கிற மாதிரி சூப்பராக வந்து இதை பண்ணியிருக்கிறாங்க. கிச்சனுக்குள்ளேயுமே மிகப்பெரிய லாஃப்ட் ஏரியா இருக்குங்க. உங்களுக்கு செல்ஃபுகளும் கொடுத்துருக்காங்க. அடுப்பு திட்டுக்கு கீழே ஒரு நல்ல ஸ்பேஸு, உள்ள ஒரு வாஷ் பேஷனும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது பாத்திரம் போட்டு கழுவுற சிங்க் இல்லாமல் ஹேண்ட் வாஷ் பேஷனும் ஒன்று தனியாக இருக்குது. கிச்சனுக்குள்ளே பார்த்திங்கன்னா அடுப்பு திட்டுக்கிட்ட ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. அது போக இன்னும் 2 விண்டோ, கிச்சனுக்குள்ளேயே 3 விண்டோ வந்துடுதுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா 2 பெட்ரூம் இருக்குங்க. ஸோ இந்த 2 பெட்ரூமையுமே நம்ம இப்போ போய் பார்த்துடலாம். அது போக இன்னொரு சின்ன ஏரியா இருக்குது, அதை நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த பெட்ரூம் போய் பார்த்துட்டு வந்துடலாங்க. இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு வந்து வீடு வேணும், இவங்களே வந்து லேண்டு வாங்கி வீடு கட்டி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடை சேல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட ஓன் லேண்ட்லேயுமே வீடும் கட்டித்தராங்க. இது போக கான்ட்ராக்ட் பேஸ்லேயுமே உங்களுக்கு சிவில் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ க்ரீன் டெக் பார்த்தீங்க அப்படின்னா பழனியில் சிவில் ஒர்க் சார்ந்த எல்லா ஒர்க்ஸையுமே உங்களுக்கு பெஸ்ட்டாக மார்க்கெட்லேயே பெஸ்ட்டு ப்ரைஸில் அருமையான குவாலிட்டியில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நேதாஜி நகர் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடு வந்து ரீசெண்டாக தான் கம்ப்ளீட் பண்ணாங்க. இது சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. அதே மாதிரி இப்போ நம்ம பழனி சங்கிலி கேட்டு பக்கத்தில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஆகிட்டுருக்கு. அதுபோக நரேன் நகரில் வந்து உங்களுக்கு வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி எங்களுக்கு ஒரு அருமையான வீடு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இவங்களோட நம்பர் ஸ்க்ரீன்லேயே இருக்குது, அதுக்கு கால் பண்ணுங்கள். ஸோ ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு வேணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து டக்குன்னு போய் கட்டும்போதே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எங்களுக்கு டைல்ஸ் இந்த கலரில் வேணும், இல்லை எங்களுக்கு வந்து பெயிண்டிங்ஸ் இந்த மாதிரி வேணும், இந்த மெட்டீரியல் வேணும், இன்னும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேணுமோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதை அவங்க கட்டி முடிக்கிறதுக்குள்ளே அது எல்லாமே உங்களுடைய டேஸ்ட்டுக்கு பண்ணிக்கலாம். அதனால தான் சொல்கிறேன். இப்போ ஒரு 3-4 ப்ராஜெக்ட் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ கால் பண்ணிவிட்டு நீங்கள் அதெல்லாம் போய் பார்த்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாங்க. இப்போ நம்ம வீட்டில் மேலே மாடியில் பால்கனிக்கு வந்திருக்கோம். ஸோ மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு அவங்க ஸ்டீல் லேடர் வந்து கொடுத்துருக்காங்க. டேங்க்கெல்லாம் அதுக்கு மேலே இருக்குது. இன்றைக்கி தேதியில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே பிஸ்னஸ்ஸு ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கமிட்மெண்ட்டுக்கு நடுவில் வேகமாக ஓடிட்டுருக்கோம். இதுக்கு நடுவில் நம்ம ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா மினிமம் 1 இயர் நமக்கு தேவைப்படும். அந்த 1 இயர் நம்ம அங்கேயே இருந்து ஆளுகிட்ட வேலை வாங்கி சூதானமாக அதை நம்மளே பார்த்து பண்ணணுங்க. நம்மளே வீடு கட்டணும்னா அதே நம்ம க்ரீன் டெக் பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் கிட்ட ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு ஒரு பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் எல்லாம் A to Z அக்ரிமெண்ட்டில் கொண்டு வந்து சைனை போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க ப்ராப்பராக கீயை உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. எல்லா ஒர்க்கையும் நீட்டாக கம்ப்ளீட் பண்ணி. இப்போ நாம் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா பழனி நரேன் நகரில் இருக்கோம். இந்த தொடர்ந்து இருக்கிற இந்த 5 வீடுமே நம்ம க்ரீன் டெக் பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் வந்து கட்டினதான். ஸோ இந்த 5 வீடுமே சாட்சி உங்களுடைய ஒர்க்குக்கு. ஏன்னா கண்டிப்பாக லைனாக 5 வீடெல்லாம் வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க. இவங்களோட ஒர்க்கு வந்து அந்த அளவுக்கு நீட்டாகவும் குவாலிட்டியாகவும் இருந்தனால தான் இவங்களுக்கு இவ்வளவு ஒர்க்ஸ் வந்து இருக்குது. பழனிக்குள்ளே இந்த மாதிரி நிறைய வீடுகளை தொடர்ந்து கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே
எல்லாமே வந்து பழனி கிரீன் டெக் பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் கட்டின வீடுங்க. நீங்களே நேரில் போய் பார்க்கலாம் உங்கள் ஒர்க் எப்படி இருக்குங்கிறது. எலிவேஷன் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. ஸோ இதே மாதிரி சொந்தமாக உங்களுக்கு ஒரு அழகான அருமையான வீடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்மளுக்கு கிரீன் டெக் பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸுக்கு கூப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.